எபிசோட்ல அருண் பண்ணது தப்பு இல்லை, மஞ்சரி பண்ணது தான் தப்புன்னு ஒத்துக்க வச்சிருந்தாரு விஜய் சேதுபதி. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரே அளவு சமமாக ரேஷன் கொடுக்குறோம்னு சொல்கிறீங்களே, அது உண்மையானு கேட்குறாரு. உடனே அருண் எழுந்து, ஆமாம் சார், நான் எல்லாமே சரியாக பார்த்துக்கிட்டேன், எல்லாருக்கும் சரிசமமாக இந்த வீட்டில் சாப்பாடு போகிற மாதிரி பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. சாப்பாடு எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறது முக்கியம் இல்லை, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கலாம், வேணான்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம், அதில் தப்பு இல்லை அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. இல்லை சார், அது பிரச்சனை வருது அப்படின்னு தான் எல்லாருக்கும் நாங்கள் சமமாகவே கொடுத்துட்றோம், அவங்க வேணும்னா அவங்க சாப்பிட்டுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனாலும் அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாரு. ஆமாம் சார், அருண் பண்ணது தான் கரெக்டு அப்படின்ட்டு தீபக், தர்ஷிகா, விஷால் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சமமாக ரேஷன் போகணும்னு நினச்ச நீங்கள் ஒரு சிலர் மட்டும் சேர்ந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் நைட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டமே அப்படின்னு முழிக்கிறாரு அருண். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நைட்டில் மற்றவங்களுக்கு தெரியாமல் திருடி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. தர்ஷிகா, சௌந்தர்யா, விஷால், ஆனந்தி இவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. மற்றவங்க சாப்பாட்டை நாம இப்படி திருடி சாப்பிட்றோமே அப்படின்னு உங்களுக்கு தப்பாக தோணலையா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இந்த வீட்டில் எல்லோருக்குமானதை இப்படி அவங்களுக்கு தெரியாமல் மற்றவங்க திருடி சாப்பிடக்கூடாது, அவங்களோடத அவங்க உங்களுக்கு மனசார கொடுத்தா நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் தெரியாமல் இப்படி செய்கிறது மிகப்பெரிய தப்பு, இனிமேல் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி விட்டுறாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் இன்னைக்கு எவிக்ஷன் ப்ராசஸில் மஞ்சரி, சத்யா, ஜாக்லின், அன்சிதா, விஷால், ரயான் இவங்க எல்லாமே சேவ் செய்யப்பட்டுறாங்க. கடைசியாக சாச்சனா, சிவகுமார், ஆனந்தி, ரஞ்சித் இவங்க 4 பேர் மட்டும் ஹாட் சீட்டில் இருக்காங்க. இந்த எவிக்ஷனை பிக் பாஸ் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கிட்ட விட்டுறாரு. இந்த வாரம் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் நடந்த மாதிரியே இந்த எவிக்ஷனும் நடக்குது. நீங்கள் 4 பேரும் ஆக்டிவிட்டி ரூமில் இருக்கிற பிட் பவுலில் போயிட்டு அவங்கவுங்க பொம்மையை தேடுங்க. இதில் யாரோட பொம்மை இல்லையோ அவங்க தான் இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேறுவார்னு சொல்கிறாரு பிக் பாஸ். சாச்சனா, சிவகுமார், ஆனந்தி, ரஞ்சித் இவங்க 4 பேரும் போய் அவங்கவுங்க பொம்மையை தேடுறாங்க. அதில் 3 பேரோட பொம்மை மட்டும் கிடைக்குது. சிவகுமாரோட பொம்மை அங்கே இல்லை. இந்த வாரம் சிவகுமார் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு. இந்த வாரம் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருந்தது? ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒர்ஸ்ட்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.